ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ் அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ முருகர் மெசேஜ் அப்படின்னு சொல்லும் போதே யார் நம்ம ஷோல இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தென்னிந்தியாவின் தலை சிறந்த டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. எப்படி இருக்கீங்க? ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம். முதல்ல ராசி பலன்கள் பற்றி பேசிடலாம். துலாம் ராசிக்கான பொது பலன்கள் பற்றி பார்த்துடலாம் மேம். இந்த வருடம் ஜனவரி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் மேம்? துலாம் ராசி இந்த ஜனவரி மாதம் துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ஷனில் பார்க்கலாம். துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு எல்லாமே எப்படி ஜனவரி மந்த் ஒன்றாவது தேதி 1வது மாதம் இந்த 11. ஸோ அந்த மாதிரி இந்த 11ன்ற ஒரு விஷயம் நிறையா 11 and 11 கனெக்டாக இருக்குது. 1ன்றது கனெக்டாக இருக்குது. ஸோ அது 1ன்றது நியூ பிகினிங், துலாம் ராசிக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வருடம் துலாம் ராசிக்கு ஒரு பெஸ்ட்டான வருடமாக இருக்க போகுது. அதில் ஜனவரி மாதம் ஒரு நியூ பிகினிங்காக இருக்க போகுது. எப்படி வருடத்துக்கு முதல் மாதமோ அது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு முதல் அத்தியாயமாக இந்த மாதம் இருக்க போகுது துலாம் ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெஸ்ட்டான மாதமாக அது இருக்கும். ஒரு நியூ பிகினிங் நடக்கும். இடம் சார்ந்து, தொழில் சார்ந்து, தொழில் நான் சொல்கிறது வேலையில் இடம், தொழில், பணம் இதை சார்ந்தெல்லாம் ஒரு நியூ பிகினிங் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பிகினிங்கே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போக போகிறாங்க, பெரிய பொசிஷனில் போய் உட்கார போகிறாங்க, ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் உட்கார போகிறாங்க, ஒரு வளமான வாழ்க்கையை வாழ போகிறாங்க. அதற்கெல்லாம் ஒரு புதிய தொடக்கம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது இருக்குது. அதுதான் இயற்கை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக இந்த மாதம் அமைய போகுது அவங்களுக்கு. ஸோ எந்த தொடக்கம் இருந்தாலுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நியூ பிகினிங் இருக்கும். பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேர்றதுக்கான ஒரு பிகினிங் இருக்கும். ரீகன்சிலேஷன் பண்ணுறது இப்படிலாம். ஸோ திருமண வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த ஜனவரி மாதம் திருமணம்லாம் நடக்கும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு அமைப்போடு அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொதுவாகவே கடன் தொல்லை இருக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வருடம் எல்லாமே நியூ பிகினிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கடன் தொல்லை பிரச்சனை நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பணம் ரீதியான விஷயங்கள் நியூ பிகினிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ அந்த கடன் தொல்லை, அந்த கடன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணலாம், எந்த விஷயங்களை கையில் எடுக்கலாம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திவாரத்தை போடுவாங்க. ஸோ அதற்கான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும். கடனை அடைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். கடன் இல்லாதவங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் பணம் ரீதியாக கொண்டு போவாங்க. ஓகே. எல்லாமே நியூ பிகினிங்காக இருக்கும்போது சில டவுட்ஸ் சில பேருக்கு இருக்கும். இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? கொடை கொடுக்கறது, ஸோ கொடை அளிக்கிறது, உதவி செய்கிறது, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உண்மையாக யாருக்கு கொடை தேவைப்படுது, எந்த நிறுவனத்துக்கு எந்த காரியங்களுக்கு கொடை தேவைப்படுது அப்படின்றது, எதுக்கு நம்ம கொடை அளிக்கிறோம் அப்படின்றது, யாருக்கு நம்ம உதவி செய்கிறோன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது தப்பான நபர்கள்கிட்ட அவங்களுடைய அந்த சேரிட்டி சார்ந்த விஷயங்கள் போகக்கூடாது. இந்த கொடை அப்படின்றது கடன் கொடுக்கறதாவே இருக்கட்டும், நம்ம ஏதாவது கொடுக்கறதா, அதுவுமே உதவின்றது, கடன் கொடுக்கறதே ஒரு விதமான உதவி தான். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான உதவிகளாக இருந்தாலும் அது கரெக்டான நபருக்கு போகுதான்றதை செக் பண்ணி பண்ணணும் அவங்க. துலாம் ராசி நட்சத்திரக்கான முருகர் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க. முதல்ல துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முருகர் மெசேஜ் என்னவா இருக்கும்? சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஸோ சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, மனசை அழகாக வச்சுக்கணும். எல்லாரும்
உடல் அழகாக வச்சுக்கிறதுலாம் ரொம்ப பாடுபடுவாங்க. அதுக்கு தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் மனசு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. ஸோ மனசில் வந்து 1008 குப்பைக்கு நிகரான பழைய விஷயங்களை வச்சுக்கிறது, இல்லை ஒருத்தவங்க மேலே கோபதாபங்கள் வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து மனது வந்து அந்த அக்லி மனதோட அழுக்கு அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர்த்து வெளியில் வந்து உடல் அழகை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் முருகர் இங்கே தரக்கூடிய விஷயம், இந்த மாதம் நீ மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உன்னுடைய அழுக்கான விஷயங்கள் எல்லாமே அகற்றணும். நீ அகற்றும் போது மனதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த அழகு ஏற்படும். அந்த மனதில் அழகு வந்துருச்சுன்னா அது முகத்தில், சில பேருக்குலாம் முகம் வந்து தேஜஸாக இருக்கும். அது என்ன, ஏன் தேஜஸ்னு, அதாவது அந்த தேஜஸாக இருக்குது ஏன் அப்படின்னே சில பேருக்கு புரியாது. அந்த தேஜஸ் அவங்களுக்கு வரவங்களுக்கு எந்த மனிதர் முகத்தில் தேஜஸ் இருக்கோ அந்த மனிதரோட மனம் அழகாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த அழகு இவங்களுக்கு வரணும். இவங்களுடைய முகத்துலேயும் கண்டிப்பாக ஒரு தேஜஸ் வந்து நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதமே அவங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் முகம் திடீர்னு ஜொலிக்குதே அப்படின்றது. ஸோ மனதை அழகப்படுத்திக்கிட்டாலே போதும். அதே மாதிரி இவங்களுக்கான ஒரு தனித்தன்மையும் உருவாகும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சிறப்பு. மனக்குப்பைகளை வந்து வெளியே கொட்டிட்டாலே தேஜஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்கீங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு முருகர் மெசேஜ் என்னவா? சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஸோ சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கு சிறுவாபுரி முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்ற பார்க்கும்போது, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்கும் அது தெரியும். ஸோ இருந்தாலும் சில பேருக்கு நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நிரந்தரமாக சில விஷயங்கள் வந்துடாதா, பொருளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும். அப்படி இவங்களுக்கு எந்த ஆசைகள் இருக்கோ நிரந்தரமாக வரணும்னு, அந்த நிரந்தரமான ஆசைகள் நிறைவேறத்துக்கு இவங்க சிறுவாபுரி முருகரை பிடிச்சிக்கணும். கண்டிப்பாக சிறுவாபுரி முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே சிறுவாபுரி முருகர் பேரை சொல்லி ஒரு பூஜையோ ஒரு விளக்கேற்றி வழிபாடுகளோ செய்யும் போது அவங்களுக்கு நிரந்தரமாக என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அது நிச்சயமாக நிரந்தரமானதாக மாற்றி கொடுப்பாரு முருகர் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். என்ன மாதிரியான பூஜை வழிபாடுகள் நம்ம மேற்கொண்டா கரெக்டாக இருக்கும்? ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பூஜை முறைகள் இருக்கும், வழிபாட்டு முறைகள் இருக்கும். அந்த மாதிரி அவங்க எப்படி எந்த மாதிரியான வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ தாராளமாக செய்யலாம். நம்ம வந்து இவங்க இப்படி தான் செய்யணும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அதை செய்ய முடியும் நம்ம சொல்கிறது, சில பேருக்கு செய்ய முடியாமலும் போயிடும். ஸோ அப்போது முருகரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எது மனசுக்கு சரின்னு படுதோ அந்த பூஜையை வந்து தாராளமாக செய்யலாம். அதனால் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த பூஜையை செஞ்சுக்கலாம். விசாகம் நட்சத்திரத்திற்கான முருகர் மெசேஜ் என்னவா மேம் இருக்கும்? ஸோ விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ விசாக நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய இலக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு இதுதான் ஆசை, இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு இருக்காங்கன்னா, ஸோ அது தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ் ஆகுதுன்னா அப்போ அந்த இலக்கு சரியாக இருக்குதா, இல்லை அந்த இலக்கில் ஏதாவது ரீபில்ட் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டாலே போதும், அது சரியாக இருந்துட்டாலே போதும், இலக்கு சரியாக இருந்துட்டாலே குறி தவறாது. அப்போது இவங்களுடைய இலக்கு சரியா அப்படின்றத ரீகன்சிடர் பண்ணக்கூடிய காலம் இந்த மாதம். முருகர் பேரால் அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த இலக்கு சரியானதா தப்பானதான்றது தெரிஞ்சிடும். தப்பாக இருக்குன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். இல்லை எனக்கு இலக்கே இல்லைன்னா இந்த மாதம் இலக்கை உருவாக்கிக்கிட்டா இந்த மாதம் உருவாக்கக்கூடிய இலக்கு சரியானதாக இருக்கும். அப்போது இது சரியாக இருந்துட்டாலே வைக்கக்கூடிய குறி தவறாது, கண்டிப்பாக அவங்க அதை வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். மேற்கொண்டு அந்த இலக்கும் சரியானதாக அமைஞ்சு அந்த குறி தவறாமல் அந்த இலக்கை சென்று வெற்றி அடையணும் அப்படின்னா வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு இவங்க மனதார சொன்னாலே போதும். கண்டிப்பாக முருகர் அந்த இலக்கும் வெற்றியும் அமைச்சு கொடுத்துருவாரு. துலாம் ராசிக்கான பொது பலன்களாக இருக்கட்டும், நட்சத்திரக்கான முருகர் மெசேஜாக இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. நீங்க முருக பக்தரா? உங்களுக்கு முருகரோட அருள் வந்து முழுமையா கிடைக்க வேலும் மயிலும் துணை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.